Good afternoon, praise the Lord. Welcome to this video. இப்போ இந்த நகைகள்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான். என்னுடைய டாட்டர் தான் இந்த சஜஷன் கொடுத்தா. நீ கோல்டில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் உனக்கு வந்து பிரச்சனை வருது. அதனால் யூ கோ ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஒன்ஸ் அப்படி சொல்லிட்டு அதை சஜஸ்ட் பண்ணாவோ. ஸோ ஐ எம் ட்ரைங் தீஸ் திங்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ மணி 2 மணி ஆகுது. நான் வந்து கல்லூரியில் இருந்த நாட்களில் வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டு ப்ராஜெக்ட்லாம் அந்த பீரியடில் அதிகமாக மயக்கம் வந்து படுத்து படுத்து இருந்த நாட்கள் இருந்தது. என்னால் அந்த ப்ராஜெக்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக மற்றவங்க செய்கிற மாதிரி பண்ணி முடிக்க முடியல. தோ ஹவ் லேர்ன்ட் அ லாட் இந்த கோர்ஸ். ஆனால் என்னால் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது மட்டும் ஏதோ காரணங்கள்னால ரொம்ப மயக்கம் எனக்கு வந்துட்டு இருந்தது. போய் ஃப்ரெண்ட் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அது மேலே கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்தது. ஏன்னா நான் வந்து நியூவாக இந்த கோர்ஸில் இருந்ததுனால என்னுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னா அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ சப்ஜெக்ட் யுவர் பிரெயின் டு ஹார்ட் ஒர்க், அது மாதிரி ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃபேமிலியில் பண்ணோன்னாக்கா அது மாதிரி நம்ம நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மெடிக்கேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சிஎம்சிலையும் நான் அதேமாரி ரிக்வெஸ்ட் பண்ணேன். 1 மந்த்து வந்து எனக்கு ட்ரையல் ஸ்டாப்பேஜ் ஆஃப் மெடிசின் பண்ணுங்க, எனக்கு எதான பிரச்சனை இருந்தால் நான் வரேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதேமாரி தே ஸ்டாப் த மெடிசின். ஸோ அது போல் யூரினரி ப்ராப்ளம்ஸ், யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்ட்டு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. லாஸ்ட் 5 மந்த்ஸாக நான் வந்து கோயம்புத்தூரில் போயிட்டு 5 மாதம் கரெக்டாக தொடர்ந்து கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் முற்றிலுமாக அது வந்து சால்வ் ஆகிடுச்சு. கர்த்தர் என்ன பூர்ணமாக குணமாக்கி இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லை. அது சொன்னேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. என்னோடய டாக்டர்கிட்ட கூட நான் சொன்னேன், இப்படி உட்காந்து நான் ஒரு தொடர்ந்துச்சா ஒரு 1/2 hour ஒரு வேலையோ இல்லை டிவி பார்க்கறதோ இது நான் செய்யவே முடியாது. இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது மாதிரி கஷ்டப்பட்டேன்னா இந்த 5 months தொடர்ந்து கம்யூனியன் எடுத்து நான் ப்ரேயர் பண்ண பிறகு டோட்டலாக எனக்கு அது இல்லவும் இல்லை. ஸோ இதை நான் டாக்டர்கிட்ட சொல்லி மற்ற மெடிசன்ஸ் எல்லாமே நான் ஸ்டாப்பேஜ் பண்ணி வாங்கிட்டேன். எப்பவுமே எனக்கு வந்து அதான் சைல்டு பர்த்துக்காக தான் நான் சிஎம்சியில் அட்மிட் ஆன ரெக்கார்ட்ஸு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் எனக்கு மேஜராக எந்த ப்ராப்ளம்ஸும் எனக்கு இருந்தது கிடையாது. எனக்கு ரெக்கார்ட்ஸே கிடையாது சிஎம்சியில். அதுபோல் கர்த்தர் என்ன நல்ல ஹெல்த்தில் வச்சுருக்காரு. அதாவது நான் அவருடைய பாதையில் தினம் தினம் வி மஸ்ட் மேக் எ டெசிஷன் டு ரன் இன் இட்ஸ் பாத். இல்லைன்னா வந்து தினம் நம்ம இருவழி சந்தியில் நான் நின்றேன்ற மாதிரி தினம் தினம் நம்ம வந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து டிசைட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி தொடர்ந்து நான் கர்த்தருடைய பாதையில் முன் சென்று வரதுனால கர்த்தர் என்னை இப்போ டோட்டலாக குணமாக்கி நான் மெடிசினே சாப்பிட்றதில்ல அந்த நிலைமைக்கே என்னை கொண்டு வந்து இப்போ 2 மணிக்கெல்லாம் வந்து நான் இது மாதிரி சாட்சி சொல்கிற நபர் கிடையாது. கொஞ்சம் தூங்கு மூஞ்சி சோம்பேறியாக இருந்தவளை வந்து கர்த்தர் சுறுசுறுப்பாக்கி என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கூட நான் சொல்வேன், உங்களை மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு. ஆனால் ஏதோ நர்வஸ்
வீக்னஸ்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ கர்த்தர் என்னை பூர்ணமாக குணமாக்கி நான் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கார். நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன்.